அனைவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க. இதில் எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி நானும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் பாலாஜி. நான் மிதலைப்பட்டியிலேருந்து வரேன். ராங்கியம் மெட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு கிலோமீட்டரில் போனீங்கன்னா மிதலைப்பட்டியாக தான் எங்கள் கிராமம். எனக்கு விவசாயி ஆகணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இந்த படிப்பு என்பது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாகர வரைக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு அருமையான வரப்பிரசாதம். இன்றைக்கி அதை சந்தோஷமாக பார்க்காம ஒரு டென்ஷனாகவே பார்ப்போம். ஏதாவது ஒரு வீட்டுக்கு போய் அந்த குழந்தை 10ஆவதோ 11ஆவதோ 12ஆவதோ படிச்சதுன்னா அந்த வீடே ஒரு மாதிரி ஒரு டென்ஷன்லேயே இருக்கும். பையன் எக்ஸாம் எழுத போனான்னு வச்சுக்கோங்களேன், அம்மாவுக்கு அப்படி வேர்க்கும். என் பையன் 10th ப்ரீ போர்டு எக்ஸாம் தான் எழுதிட்டுருக்கான். ஒய்ஃப் அப்படியே ஒரு டென்ஷனாகவே இருப்பா. நான் சொன்னேன், ஏன்டி டென்ஷனாக இருக்க, கடவுள் எல்லாருக்கும் ஒரு கொஷின் பேப்பர் வச்சுருக்காண்டி, அப்படி தான் நடக்கும். உங்களுக்கு தெரியாதுங்க, இவன் படித்ததாக வரணும் அப்படின்வாங்க. அது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இந்த நகரத்தார் சபைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தாளாளர் ஹரி தியாகராஜன் சாருக்கும் முதல்வர் அசோக்குமார் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா படிக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த விலாசத்தை தேடி அலையும் போது அந்த விலாசத்தை சொல்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியங்க. ஸோ இது நான் கஷ்டப்படும் போது என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் தெரியும் போது எனக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அமையலை. சரிங்களா? ஸோ ஹையர் எஜுகேஷன்னா என்ன, ஆர்கிடெக்சர்னா என்ன அப்படின்றது ஒரு பாட்டம் லைன் தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். எனக்கு கொடுத்துருக்கிறது 20 நிமிஷம். ஸோ அதுக்குள்ளே நான் பேசணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் ஒரு ப்ரொஃபஸர். எனக்கு 2 ஸ்டூடெண்ட் இருந்தாலும் 2 மணி நேரம் பேசுவேன், 200 பேர் இருந்தாலும் 5 மணி நேரம் பேசுவேன். அது என்னோட ஒரு இன்பில் குவாலிட்டி. எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ப்ரொஃபஸர்ஸ்க்கும். சார் அடுத்தது சார், அதுக்கு முன்னாடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஹையர் எஜுகேஷன். மன்னனும் மாசர கற்றோரும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது ஔவையார் சொன்னது. தமிழ். இப்போது நிறையா சொல்கிறேன், ஏன்னா தமிழ்னாவே இப்போ மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஔவையாருன்னு சொல்லும்பொழுது கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியுமா, 17 ஔவையார் 27 அகத்தியர்கள் இருந்திருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு ஔவையார், அதை KP சுந்தராம்பாள், அது மட்டும்தான் தெரியும். ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா படிச்சுக்கிட்டே இருக்கணுன்றாங்க. ஸோ படிப்புன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்ட்ரடக்ஷன் டு ஹையர் எஜுகேஷன் பற்றி நான் பேசுகிறேன். ஸ்கூல் வரைக்கும் குழந்தைங்க ஒரு மாதிரி இருப்பாங்க. காலேஜ் வரும்பொழுது அவங்களோட பழக்கங்கள் கம்ப்ளீட்டாக மாறும், கல்வி முறைகளும் மாறும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு அதுக்கு ஏத்தாப்புல போகிறவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான். ஸோ ஹையர் எஜுகேஷன் என்பது என்னென்னா, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஃபார்மல் எஜுகேஷன். இந்த எஜுகேஷனை யூனிவர்சிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணும், காலேஜஸ் ப்ரொவைட் பண்ணும். அண்ட் யூனிவர்சிட்டிஸ்லேயே நிறைய வகைகள் இருக்குது. ஸோ இவங்க எல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் எஜுகேஷனை கொடுப்பாங்க. இந்த எஜுகேஷனில் ஒரு மல்டிஃபேசட்டட் ஸ்ட்ரீமாக இருக்கும். மல்டிஃபேசட்னா பல துறைகள், பல இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, எதுக்காக எல்லாரையும் காலேஜுக்கு போக சொல்கிறோன்னா, ஸ்கூல் என்பது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ நட்ஷல், அவங்களுக்குள்ளே தான் இருப்பாங்க. காலேஜ்ன்றது அப்படி கிடையாது, பல இடங்கள்லேருந்து வருவாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் பேசும் பொழுது அந்த அறிவு மாறுதல் இருக்கு இல்லைங்க, அந்த பரிமாற்றம் இருக்குது இல்லைங்களா, ஒருத்தருக்கு தட் இஸ் சம்திங் பியாண்ட் எக்ஸ்டென்ஷன். ஸோ இதுக்காக தான் எல்லோரும் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இதை படிக்கும்பொழுது ஹையர் எஜுகேஷன் சார் நெக்ஸ்ட்டு சார் இது இங்கேருந்து அவ்வளோ தூரம் வருமானு தெரில. இந்த இப்போ எதுக்காக படிக்கணும், ஏன் படிக்கணும், எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. அவங்க அந்த கேள்விகளுக்கு பெற்றோர்களால் பதில் சொல்ல முடியல. எப்போவுமே பெற்றோர் சொல்கிறது உடனே டே படுறா படுறா படுறா, அது மட்டும்தான். நான் ஏன் படிக்கணும்? படித்தா தான் பெரிய ஆள் ஆக முடியுமா? சினிமாவில் இவன் பெரிய ஆள் ஆலையா, அவன் இப்படி ஆலையா, சச்சின் டெண்டுல்கர் என்ன படித்தாரா, இன்ஸ்டன்ட் என்ன படித்தாரா,
நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. இது என்னன்னா வந்து அவங்களோட நெட்வொர்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நாம் வாழ்ந்த காலகட்டங்களில் நம்மளோட சுற்றளவு, அதாவது நம்மளோட சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு இல்லை. இன்றைக்கி அந்த குழந்தை கையில் ஒரு மொபைல் இருந்தோன்னே அவனால் எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. ஈன்ஸ்டைன் எது வரைக்கும் படிச்சிருக்காரு, ஈன்ஸ்டைன் எத்தனை சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்காரு, தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்காரு, எல்லாத்தையுமே பார்க்குறான். ஸோ இந்த படிக்கிறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் மனுஷனாங்களாக மாற தொடங்குறோம். மனிதன் என்பவன் ஒரு 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 உயிரினங்களில் வந்து உச்சக்கட்டத்தில் இருக்கான். விலங்குகளுக்கும் மனுஷனுக்கும் பிரிக்கிறது ஒரே என்னென்னா பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவை வந்து கல்லூரிகள் நிறைய கொடுக்கும். கல்லூரி பேராசிரியர்களாக இருக்கட்டும், கல்லூரியில் வேலை பார்க்குற சின்னவங்களாக இருக்கட்டும், எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ படிக்கிறதுனால நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இது ஒன்று தான். நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் பெற்றவங்களை நான் நிறைய கேட்பேன், காலேஜுக்கு வரவங்கள நான் நிறைய கேட்பேன், என்னங்க உங்கள் பையன் ஆகணும்னா, என் பையன் இங்கே சொன்னாப்புல எல்லோரும் இன்ஜினியர் ஆகணும், என் பையன் நிறைய சம்பாதிக்கணும் சார், என் பையன் வெளிநாடு போகணும் சார். பெற்றோர்களோட பெர்செப்ஷன் பாருங்கள், வெளிநாடு போகணும் சார், சார் என் பையனுக்கு நல்லா படித்தா தான் சார் நல்ல வரன் கிடைக்கும், என் பொண்ணு நல்லா படித்தா தான் சார் நல்ல வரன் கிடைக்கும். நிறைய பதில்கள் சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு பதில் என்னென்னா, என் பையன் நல்ல மனுஷனாக இருக்கணும் சார். யாருமே சொன்னது கிடையாது. நானும் யாராவது சொல்லுவாங்களான்னு பார்ப்பேன், படிக்கணும் சார், அவன் மனுஷன் தான் சார். கிடையாது, மனிதன் என்பவன் வேற. இதில் எங்கே ஒரு 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 பெரிய மிஸ்டேக் பண்ணுறோன்னா வந்து, படித்தா இந்த வேலை கிடைக்கும், இந்த கோர்ஸ் படித்தாதான் உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அங்கே தான் நம்ம செய்கிற மிகப்பெரிய தவறு. இன்றைக்கி இந்த பிளாட்ஃபார்மில் கிளம்புற டாக்டர் பழனியப்பன் சாரோட பேசிகிட்டு இருந்தார். ரொம்ப அருமையான மனிதர், எனக்கு இது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி இடங்களில் வந்து அந்த நெட்வொர்க் டெவலப் ஆகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குங்க. நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அந்த கோர்ஸில் முதல் 5 வகுப்புக்குள்ளே இல்லை முதல் 5 மார்க்குள்ளே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நான் இதை எடுத்தால் தான் என் வாழ்க்கை, இது கிடைக்கலன்னா எனக்கு வேண்டாம், தப்பு. நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன், நான் ஆர்கிடெக்சர் படிப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல, எனக்கு அது மைண்ட்லே இல்லை. நான் எனக்கு ஃபிக்ஸ் ஆனது, ஐ வாண்ட் பி அ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஐ வாண்ட் பி அ எம்பிபிஎஸ் டாக்டர். ரொம்ப ஆசை. 200க்கு 197 வாங்கினேன். அப்போ என்ன சொன்னாங்க, இந்த மார்க்குக்கு கிடைக்காதுப்பா, நீ 199 வாங்கணும்ப்பா, ஏன்னா ஐ பிலாங் டு அ கம்யூனிட்டி, தட்ஸ் ஆல். இன்ஜினியரிங்க்கு அதே மாதிரி, இன்ஜினியரிங்க்கு ஒரு மார்க்கோ 2 மார்க்கோ விட்டுட்டேன், அவ்வளோதான். ஸோ ஆர்கிடெக்சர் எப்படி வந்தது, தட் வாஸ் அன் ஆக்சிடென்ட். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் இந்த கோர்ஸ் எடுத்ததுனால பல விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. மனிதனின் அடிப்படையான தேவைகள் நிறைய வந்துச்சு. ஸோ படிப்பு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை புரிதல், அவ்வளோதான். அம்மா அப்பா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு படிப்பு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஐ டெல் யூ, சொந்தக்காரங்க எப்படி ஹெல்ப் பண்ணும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கைகள் எப்படி ஹெல்ப் பண்ணும். ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ கான்ஃபிடென்ஸ் தட் கெட் யூ அவுட் ஆஃப் திஸ். ஸோ தட் இஸ் வை யூ நீட் டு ஸ்டடி. செகண்ட் திங் இஸ் தட் கம்யூனிகேஷன் ஆஸ்பெக்ட், கேரக்டர் பில்டிங் வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க, ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஹையர் எஜுகேஷனில் வந்து இட் இஸ் பாசிபிள். அதுக்காக ஹையர் எஜுகேஷன் போனவனுக்கு தான் கேரக்டர் இருக்குன்னு நான் சொல்ல வரலை. த பாயிண்ட் இஸ் தட். நெக்ஸ்ட் சார், இதில் படிக்கும்பொழுது என்னென்னா எந்த காலேஜில் போய் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் பொதுவாக வந்து தேர் சம்திங் கால் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எஸ்பிஐ டெல்லி எடுத்துக்கோங்க, இல்லை மணிப்பூரில் நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக வந்து இது பண்ணுற யூனிவர்சிட்டிஸ். இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா வந்து நீட் எக்ஸாமோ இல்லை கியூட் எக்ஸாமோ எழுதணும். இட்ஸ் அ நேஷனல் எக்ஸாம், நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்ணுற ஒரு யூனிவர்சிட்டிஸ். ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டி இஸ் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் போகிறதுனா ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு எக்ஸாம் வைப்பான், காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அது நீங்கள் பாஸ் பண்ணணும், சரிங்களா? ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. டீம்டு யூனிவர்சிட்டிஸ், சத்யபாமாவாக இருக்கட்டும், விஐடியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ். தே ஹேவ் தேர் ஓன் சிலபஸ், they have their own examinations. And similarly you have Institute of National Importance, that is IIT இருக்கட்டும், NIT இருக்கட்டும், இவங்கெல்லாம் JEE ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும். ஸோ இந்த 5 வகையான யூனிவர்சிட்டிஸ் தான் வந்து இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸும் வந்து ஒவ்வொரு வழிமுறைகள் வச்சுருக்கான். அதை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அங்கே போகலாம், அவ்வளோதான். ஸோ அதில் இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கலாம், ஈஸியாக இருக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த அப்ரோச்சுக்கு போகிறதுக்கு வந்து நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக்கை தாண்டி கொஞ்சம் வெளியே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். தேர் இஸ் a huge difference between CBSE, ICSE, ஸ்டேட், ஆங்கிலோ இந்தியன் சிலபஸ்.
உங்கள் சிலபஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு சிலபஸும் ஒவ்வொரு ஒரு குறிக்கோளோடு இருக்கும். சிபிஎஸ்சியில் படித்தீங்கன்னா வந்து உங்களோட ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஐசிஎஸ்சி சிலபஸில் படித்தீங்கன்னா உங்களோட ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இஃப் யூ வாண்ட் ஹேவ் அ மோர் கிரிட்டிக்கல் ஆர் மோர் அனாலிசிஸ்னால் வந்து ஐசிஎஸ்சி இஸ் பெட்டர். ஐம் நாட் சேயிங் த பெஸ்ட், இட்ஸ் பெட்டர். ஸோ நம்ம படிக்கக்கூடிய சிலபஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய லிமிட்டேஷன்ஸ் என்ன, அதுக்கு ஏற்றாப்புல இந்த யூனிவர்சிட்டிஸை எப்படி நம்ம டியூன் பண்ணணும், எப்படி செட் ஆன் பண்ணணும், இதுதான் விஷயம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் படித்தாதான் பெரிய ஆளுன்னா நான் சொல்லலை. ஈவன் நீ ஒரு நார்மல் இன்ஜினியரிங் காலேஜில் நீ படித்து சின்சியராக படித்தா கூட உன்னால் யூ கேன் ரீச் த ஹைட்ஸ். அது தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் முக்கியம். நான் காலேஜ் போயிட்டேன், நிறைய பேரண்ட்ஸ் வருவாங்க, சார் உங்கள் காலேஜில் நான் சேர்த்துட்டேன் சார், இனி நான் மறந்துடலாம் சார் என் பையனை பார்த்தீங்கன்னா. ரொம்ப தப்பு. காலம் ரொம்ப கெட்டு கிடக்குது இன்னைக்கு. நான் படித்த நான் வளர்ந்த சூழ்நிலைகள் வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வேறு. ஸோ நம்ம பையன் வந்து ஒழுங்காக காலேஜ் போகிறானா, ஒழுங்காக கிளாஸ் போகிறானா, ஒழுங்காக படிக்கிறானா, இதை நான் வந்து சிஐடி இன்ஸ்பெக்டர் மாதிரி உங்களை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லலை. பேரண்ட்ஸுக்கும் பையனுக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கேப்பை வந்து குறைங்க. இதுதான் முக்கியம். பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவோட நல்லா பேசி விளையாடணும். இது தாங்க தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை. அப்போ எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து வாழ்க்கையில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு காலகட்டத்தில் தாய் தகப்பன் இல்லாத போது அதோட வேதனை வந்து ரொம்ப உச்சக்கட்டத்தில் இருக்கும். ஸோ இந்த ஒரு மனிதன் என்ற அந்த ஒரு சுற்றளவை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் ரொம்ப அவசியம். சரிங்களா சார்? நெக்ஸ்ட் சார், இது நலந்தா யூனிவர்சிட்டி. அதாவது எதுக்காக நான் இந்த ஸ்லைடை போடுறேன்னா வந்து ஒன்று படம் காட்டும். ஏன்னா குழந்தைங்க வந்திருக்கீங்க, படம் காட்டினா தான் உங்களுக்கு பிடிக்கும். சரிங்களா? நலந்தா யூனிவர்சிட்டியும் தக்ஷஷிலா யூனிவர்சிட்டியும் பார்த்தீங்கன்னா 1500 வருஷத்துக்கு முன்னாடி மிகச்சிறந்த யூனிவர்சிட்டிஸ் ரெண்டும் இந்தியாவில் தான் இருந்திருக்கு. குமாரகுப்தா அது ஹிஸ்ட்ரியை மறந்துடுங்களேன். நீங்கள் நாலந்தா யூனிவர்சிட்டியில் சேரணுன்னா வேர்ல்டில் இருக்கிற எல்லோரும் வருவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் கேட்டில் வாட்ச்மேன் இருப்பான். வாட்ச்மேன் கேட்குற 10 கேள்விகளுக்கு நீங்கள் 6 கேள்வி பதில் அளித்தாதான் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளேயே உங்களை அலோவ் பண்ணுவான். The first entrance exam happens at the gate of Nalanda University conducted by a watchman. அந்த நலந்தா யூனிவர்சிட்டியை வந்து கேப்சர் பண்ணி எனிமீஸ் கம்ப்ளீட்டாக அதை பேர்ன் பண்ணும்போது ஹியூன் சாங் எழுதுறார். ஹியூன் சாங் என்ன எழுதுறாருன்னா, அந்த புத்தகங்களை எரிக்கும் போது கிட்டத்தட்ட 2 மாதம் எரிஞ்சிச்சான். அப்போ அவ்வளோ நாலேஜ். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் we are blessed with knowledge. அதை மட்டும் தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை மாதிரி படித்ததில் வேர்ல்டில் வேறு எவனுமே கிடையாது. இன்றைக்கி நான் நம்பலை, நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நம்பலை. இப்போ நான் வந்து தமிழ் படிக்கும்போது எனக்கு நிறைய விஷயம் வருது, ரொம்ப நிறைய விஷயம் வருது. விசும்பின் ஊழி ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உருவறியா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழியும். இது தமிழ். பயப்படாதீங்க, நான் வேறு எந்த லாங்குவேஜும் பேசலை, நான் தமிழ் தான் பேசுகிறேன். சரிங்களா? இதில் செந்தீர் சுடறிய ஊழியும் தன்பெயல் தலையோடு தலையீ ஊழியும் அவையிற்று வெள்ளத்தின் முறை மூழ்கி ஆர்த்தரபு இருநிலத்து ஊழியும் ஊழ் சேர. இந்த ஒரு பாட்டை பரிபாடல்ல 2வது பாட்டு திருமால் பற்றி எழுதின பாட்டு. இந்த பாட்டை நான் சயின்டிஃபிக் ஃபோரத்தில் நான் பாடுறேன். வாட் இஸ் திஸ் அப்படின்றாங்க. டே கருவலர் வானத்து இசையில் தோன்றினா யோசிச்சு பாருங்க. பரிபாடலோட பீரியட் வந்து 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு 400 AD. எனக்கு எவ்வளோ கர்வம் தெரியுங்களா அங்கே பேசும்பொழுது. எங்கள் தமிழ்காரன் கீராந்தையார் என்ற தமிழ்காரன் யூனிவர்ஸ் எப்படி வந்து உருவாச்சு அப்படின்றத சொல்கிறான். கருவலர் வானத்து இசையில் தோன்றினா இட்ஸ் அ பிங் பேங் தியரி. இதை வெள்ளைக்காரன் வந்து 16th செஞ்சுரியில் கண்டுபிடிக்கணும். நாம் அதை 4th செஞ்சுரியிலே கண்டுபிடிச்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே போவோம். தொல்காப்பியம் இட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் தீசிஸ் என்பதை நீங்கள் ஃபைனலாக சப்மிட் பண்ணுற ரிப்போர்ட். தொல்காப்பியரே சொல்கிறாரு இது ஒரு தீசிஸ். இப்போ அதுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம எஜுகேஷனில் இருக்கும். ஸோ எஜுகேஷன் என்பது இட் இஸ் தேர் இன் திஸ் லேண்ட். நாமெல்லாம் வந்து நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் தொல்காப்பியன்னா வந்து பெரிய விஷயம். அந்த ஒரு வழிமுறையில் வரோம். நாம் எப்படி படிக்காமல் இருக்கிறது? நம்ம படித்து தானே ஆகணும். 2வது, நாம் வந்து எந்த மொழிக்கும் வந்து சளைத்தவங்க கிடையாது. யோசிச்சு பாருங்க, வள்ளுவரோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் இருக்கணுமா? கிடையாது. அந்த வள்ளுவ பெருமானுக்கு சொல்லி கொடுத்துருப்பான் பாருங்க ஒருத்தன். வள்ளுவர் ஒன்றும் கடவுள் கிடையாது, அவரும் ஒரு மனுஷன்தான். அப்போ அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பான்ல, அவன் யார் தெரியாது நமக்கு. பரிபாடலே என்னன்னு தெரியாதுல்ல, சங்க இலக்கியமே என்னன்னு தெரியாதுல்ல.
நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, நீங்கள் பேசும்போது சார் சால் வை வி நீட் டு ஸ்டடி தமிழ் சார். நான் சொன்னேன், டே விச் இஸ் த மோஸ்ட் ஒன் ஆஃப் த சேலஞ்சிங் யூனிவர்சிட்டிஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு கேட்டேன்னா MIT, மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதை ஞானசம்பந்தம் சாரோட பேசும்போது அவர் எனக்கு சொன்ன விஷயம், MITயில் நீங்கள் எங்கள் டாக்டர்ஸும் வந்திருக்காங்க. ஒரு ஞானசம்பந்தம் சார் போயிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு கிளாஸ்க்காக கூட்டம் போகும்போது ஒரு கிளாஸில் திருப்புகழ் பாடிட்டு இருக்காங்க. பாடினது எல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கார குழந்தைங்க. முத்தை தர பத்தி திறனகை அத்திக்கிரை சத்தி சரவண இந்த பாட்டு வந்து பாடிட்டு இருக்காங்க. இவர் ஷாக்காக கேட்குறாரு, எதுக்குங்க இந்த பாட்டை இங்கே பாடுறீங்கன்னா வந்து see that is a song that is being sung by the deaf stammering people. திக்குவாய்க்கு அது ஒரு கிளாஸ், அந்த கிளாஸுக்கு தமிழ் மொழியை பாடுறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, எதுக்காக இந்த கீர்த்தனைகள், எதுக்காக இந்த விஷயங்கள். நீ காலம்பரம் வரும்போது அந்த பொண்ணு ரொம்ப அருமையாக பாடுச்சு, அழகு ராணின்னு நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ, அழகு ரொம்ப அருமையாக பாடுச்சு. படிப்போட சங்கீதத்தை அது பண்ணணும், சங்கீதத்தை விடக்கூடாது. ஸோ இந்த படிப்பு என்பது இந்த நீங்கள் நல்லா யோசிக்கலாம். இங்கிலீஷ் இஸ் த மோஸ்ட் என்ன சொல்கிறது அக்செப்டபிள் லாங்குவேஜஸ் இன் த யூனிவர்சிட்டிஸ். நான் சண்டை போடுவேன். சி ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து கிட்டத்தட்ட ஒன்லி 1000 வருஷம் தான் ஆச்சு. 1000 கூட கிடையாது, 800 வருஷம் தான் ஆச்சு. இங்கிலீஷ் படித்தாதான் நீ பெரிய ஆளாக ஆறோம் நம்ம ஒரு இது வச்சுருப்போம் இல்லைங்களா, அது தவறு, ரொம்ப தவறு. நீங்கள் த மோஸ்ட் அட்வான்ஸ் கண்ட்ரீஸ் இந்த வேர்ல்டு எடுத்துக்கோங்க, ஜெர்மனி, ஜப்பான், சைனா, ரஷ்யா, ஃப்ரான்ஸ், இட்டலி, they don't have English as their official language. ஜெர்மனில் போய் நீ இங்கிலீஷில் பேசினா வெளியே போடான்ருவான். நாம் மட்டும்தான் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம். இதன் விளைவு என்னன்னா, உன்னோட தாய்மொழியை மறக்கிற. மலையாளம், கன்னடம், உருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு மொழிகள். பாரதியாருக்கு 12 மொழி தெரியுங்க, யாருக்கா தெரியுமா? அதனால தான் அவர் சொன்னார், யாமறிந்த மொழியிலேயே தமிழ் மொழியை போல் இனிமையான மொழி காணும். ஸோ த பாயிண்ட் இஸ், த மோர் லாங்குவேஜஸ் யூ லேர்ன், இட் இஸ் குட் ஃபார் யுவர் செல்ஃப். கிளம்புற ரொம்ப பழைய சார் சொன்னார், நான் சான்ஸ்கிரிட் படித்தேன், ரொம்ப சந்தோஷம். எல்லா மொழியும் படிக்கணும். படித்தீங்கன்னா, ஏன்னா மொழி என்பது அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயத்தை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் ஆச்சி காரக்குழம்பு வைக்கிறாங்கன்னா, that is not written in any of the recipes. It is there in their mind and it comes out through their written languages. ஸோ இது ரொம்ப முக்கியம். இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி, தக்ஷஷிலா யூனிவர்சிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த நேட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை அவ்வளோ கேதர் பண்ணி வச்சுப்பாங்க. சார் அடுத்து சார், இது எந்தெந்த கோர்ஸ் இந்த நீங்கள் சொல்கிறீங்களா லாவாக இருக்கட்டும், இதை வந்து 3ஆக வந்து பிரிப்பாங்க. இதில் என்ன ஒரு முக்கியம்னா வந்து, திருப்பி ஔவையாரை நான் சொல்கிறேன், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு செவிடு பேடி நீங்கி பிறத்தல் அரிது. இதில் 3ஆவது வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, தானமும் தவமும் பெறுதல் அரிது. இந்த ஞானம் வேற, கல்வி வேற. தேர் இஸ் a huge difference between education and knowledge. இதுதான் முக்கியம். அந்த நயத்தன்ற வார்த்தை இருக்கு இல்லைங்களா, எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை தெரியுங்களா தமிழில். ஸோ அப்போ எஜுகேஷன்னா என்ன, நாலேஜ்னா என்ன? ஹையர் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நாலேஜ் வேல்யூ நல்லா வரும். ஒரு விஷயத்தை, அறிவியலை அப்படியே உண்மையாக சொல்கிறது வந்து எஜுகேஷன், அதை உணர்ச்சிகரமாக சொல்கிறது வந்து நாலேஜ். இதுதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிற போனான்னு வச்சுக்கோங்களேன், மாதவி பொன்மையிலாய் தோகை விரித்தாள், இது பெரியவங்களுக்கு தெரியும் இந்த பாட்டு. இந்த பாட்டை எழுதுனது வாலி. இரு மலர்கள்னு ஒரு படத்தில் மாதவி பெண்மயிலாய் தோகை விரித்தாள். ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறா, மயில் போல் டான்ஸ் ஆடுறா, அதை அப்படியே விட்டுறணும், அவ்வளோதான். அதை நம்ம ஆராய்ஞ்சன்னு வச்சுக்கோங்களேன், பெண்மயிலுக்கு தோகை கிடையாது, ஆண்மயிலுக்கு மட்டும்தான் இருக்குது. முடியாது. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுகிறாங்க, உன் மூஞ்சி வந்து உன் வதனமே சந்திர பிம்பமே, இது சமஸ்கிருதம், உன்னோட மூஞ்சி வந்து நிலா மாதிரி இருக்குன்னு சொல்லும்போது ஒய்ஃப் ஆனவள் வந்து வெக்கப்படணும், போங்க அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அங்கே அறிவியலை கொண்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நான் மூணுனா எனக்கு சொந்தமாக ஒளி கிடையாது, அப்படி தானே? என் மூஞ்சியில் ஃபுல்லாக பிம்பிள்ஸாக இருக்குது, அப்படி தானே? நீ வந்து பூமி, நான் உன்னை சுற்றிக்கிட்டே வரேன், அப்படிலாம் பேச முடியாது. ஸோ அறிவியல் வேறு, கலை வேறு. இது ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனாக இருக்கணும்னா அறிவியலும் வேண்டும், கலையும் வேண்டும். இப்போது இந்த ஸ்டெம் கோர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, இதுதான் ஸ்டெம்ன்றது வந்து சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். இது வந்து ஸ்டெம் கோர்சஸ். ஸோ நீங்கள் எந்த ஒரு காலேஜில் எடுத்தாலும் சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இருந்துச்சுன்னா வந்து யூ கேன் சூஸ் தட். நீங்கள் நான் அப்ராடில் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்டன் யூனிவர்சிட்டிஸ் வில் ஆஸ்க் யூ தட் மேத்தமேட்டிக்ஸ் இஸ் மேண்டேட்ரியாக இருக்கணும்.
நிறைய யூனிவர்சிட்டிஸ் கேட்குறான், நீங்கள் மேக்ஸ் படிச்சிருக்கியா, எங்கே படிச்சிருக்க, அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டிஸ். ஏன்னா உங்களுக்கு நிறைய அம்பிஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னாப்புல நான் ஃபாரினில் போய் படிக்கணும் அப்படின்னீங்கன்னா அவன் க்ளீனாக கேட்பான், விச் இஸ் யுவர் பேரண்ட் இன்ஸ்டிடியூட். டீம்டு யூனிவர்சிட்டினா வந்து அதுக்கு ஒரு ரேங்கிங் இருக்குது, அஃபிலியேட்டட் டு ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ்னால் அதுக்கு ஒரு ரேங்கிங் இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்னால் அதுக்கு ஒரு ரேங்கிங் இருக்குது. It's a system which they have. European colleges have a different system, American colleges have a different system. Okay, so STEM courses. Non-STEM courses ன்னு சொல்லும் பொழுது மற்ற கோர்சஸ்லாம் வரும், காமர்ஸ் வரும், லா வரும். See, it doesn't mean it doesn't have science into it. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எல்லா கோர்ஸ்லையும் எல்லா சப்ஜெக்ட்ஸ் கலந்துருக்கு. இட்ஸ் a transdisciplinary or multidisciplinary. ஸோ சில சப்ஜெக்ட்ஸில் வந்து பங்கு கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். லாவில் வந்து சயின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆர்ட்ஸில் சயின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், காமர்ஸில் சயின்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் கணக்கு தெரியணும், மேட்ரு இதான் முக்கியம். சரிங்களா? மேத்தமேட்டிக்ஸ் காமர்ஸில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கலாம், வேற ஃபிசிக்ஸ்லேயும் ஜாஸ்தியாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியில் அந்தளவுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ யூ கேன் சூஸ் எனி கோர்ஸ் யூ வாண்ட். ஸோ இட் கேன் பி ஸ்டெம் ஆர் இட் கேன் பி நான் ஸ்டெம் கோர்சஸ். அண்ட் சிமிலர்லி சம்திங் கால் ஸ்டீம் கோர்சஸ். இதில் என்னென்னா அதே சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ் இருக்கும், கூட ஆர்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் ரொம்ப முக்கியம். சயின்ஸ், அறிவியலும் வேண்டும், கலையும் வேண்டும். அறிவியல் மட்டும் ஜாஸ்தியாக இருந்து அந்த மனுஷனுக்கு கலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து மரம் மாதிரி இருப்பான். கலை ஜாஸ்தியாக இருந்து அறிவியல் கம்மியாக இருந்துச்சுன்னா அவன் விலங்காக மாறுவான். அந்த ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ there are courses in which you have arts into. For example, ஆர்கிடெக்சர் எடுத்துக்கோங்களேன். ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸும் இருக்குது, டெக்னாலஜியும் இருக்குது, ஆர்ட்ஸும் இருக்குது. ஆர்கியாலஜிலாம் பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். சி, கீழடி எக்ஸ்கவேஷனில் I was one of the important, I played a very important role in documenting that. ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சோம். அது எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு வச்சுக்கோங்களேன். கீழடியை பண்ணும்பொழுது எவ்வளோ விஷயங்கள். அதில் ஒரு விஷயம் வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. லிங்குவிஸ்டிக்ஸ் என்பது ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஆர்கியாலஜியில் யூ கேன் ஏர்ன் அ லாட். அது ரொம்ப முக்கியம். மராத்தி லாங்குவேஜ் எப்படி வந்துச்சு, அதில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ் என்ன, தமிழ் லாங்குவேஜ் அதில் இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் கான்செப்ட்ஸ் என்ன. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக்ஸ். ஸோ இது ஆர்கியாலஜியில் போய் கனெக்ட் ஆகும். ஸோ ஆர்கியாலஜி ஹேஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் டு இட். ஆர்கிடெக்சர் ஹேஸ் ஆல் தீஸ் திங்ஸ் இன் டு இட். ஈவன் ஹிஸ்ட்ரி, இஃப் யூ டேக் ஹிஸ்ட்ரி, ஹேஸ் லாட் ஆஃப் திங்ஸ் இன் டு இட். ஸோ ஸ்டெம் கோர்சஸ், நான் ஸ்டெம் கோர்சஸ், ஸ்டீம் கோர்சஸ் என்ன, இதை எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் வழங்குறாங்க. ஸோ இதில் அவென்யூஸ் என்னன்றதை பாருங்கள். பார்த்து யூ பி ஸ்பெசிஃபிக். I'm very happy that everybody said engineering, less amount of MBBS இங்கே இருக்கிறவங்க. பட் இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? உங்களுக்குன்னு என்ன பிடிக்குது, அதை என்ன மாதிரி நம்ம கொண்டு வரணும், அதை நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் சார். இதுதான் நான் சொன்னேன். சி, நம்மளை பொறுத்த வரைக்கும் இயற்கையாகவே நம்மளோட பிரெயினில் லெஃப்ட் ரைட் இருக்குது. லெஃப்ட் வந்து அனாலிட்டிக்கல் பார்ட், ரைட் வந்து அப்ரிஷியேட்டிவ் பார்ட். சரிங்களா? நீங்கள் என்ன இது பண்ணாலும் வந்து ரெண்டுமே இருக்கணும். இதுதான் மூளை வந்து அருமையாக. கடவுளை ஒரு மிகப்பெரிய கிரியேட்டர் எங்கேயுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அவரை மாதிரி ஒரு ஆர்கிடெக்டும் கிடையாது, அவரை மாதிரி ஒரு விஷயங்கள் கிடையாது, அவ்வளோ இருக்கும். ஸோ இயற்கையாகவே நமக்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கொள்ள, உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ள எல்லாமே இருக்குது. நான் அதனால தான் சொல்லுவேன், என் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவேன்னா, டே மொதல் வார்த்தை சாப்பிட்டியா, இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வியாக இருக்கும் என் கிளாஸில். நல்லா தூங்குனியா, ரெண்டாவது வார்த்தை நல்லா விளையாண்டியா, மூணாவது அப்புறம் தான் கேட்பேன் கொஞ்சம் படிடா. ஏன்னா இது மூணும் தேவை. இந்த உடம்புக்கு வந்து உணவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாது. என் பையன் வந்து அவன் வந்து சாப்பிடாம படிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொன்னாங்கன்னா எனக்கு பேரண்ட்ஸ் மேலே அவ்வளோ கோவம் வரும். எதுக்கு படிக்கிறோம், நம்ம சாப்பிட தானே படிக்கிறோம் சார். அவன் இப்போவே படிச்சுக்கணும், நோ, தட்ஸ் டோன்ட் டூ தட். சிமிலர்லி வந்து நல்லா விளையாடணும். விளையாட்டுன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் நீங்கள் ஜெர்மன் போங்களேன். சமீபமாக மை ஃப்ரெண்ட்ஸ் தேர் இன் ஜெர்மன். ஸோ ஐ யூஸ் டு டிஸ்கஸ் அங்கே எப்படி ஸ்கூல்ஸ் நடக்குது, எப்படி காலேஜஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனில் வந்து 6-7 வயசு வரைக்கும் ஆல்ஃபபெட்ஸே சொல்லித்தர மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டீஸ் எப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்பது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி காலேஜ் வந்து சேர்கிற பசங்க ரொம்ப கொடுமையாக இருப்பாங்க. இந்த ஃபஸ்ட் இயர் பசங்க உட்காந்துருப்பாங்க, எல்லாருமே ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு அந்த ஃப்ரீ ஃபயர் விளையாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. தே டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் அதர்ஸ். So in the mobile technology has a lot of good things, it also has a lot of bad things into it.
ஸோ அந்த ஆக்டிவாக பிரெயின் ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஹையர் எஜுகேஷனை உள்வாங்க முடியும். ஆக்டிவாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அது என்ன கோர்ஸாக வேணா இருக்கட்டும். ஈவன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு தனி பிரான்ச் இருக்குது, தனி கோர்ஸ் இருக்குது. அதில் போனீங்கன்னா how do you advertise things, you'll get lot of money out of it. ஸோ ஏர்னிங் மணின்றது இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிடுச்சு. அது எல்லாத்துலேயுமே பண்ணலாம். அது எப்படி முழுமையாக நாம் பண்ணுறோம் அதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ நெக்ஸ்ட்டு சார், இதில் நான் ஐ ஜஸ்ட் கம் இன் டு ஆர்கிடெக்சர் பிகாஸ் நான் நிறைய தடவை நான் இங்கே போகும்போது செட்டிநாடு பக்கம்லாம் போகும்போது நான் யோசிப்பேன். நான் எங்கள் ஊர் முதலாப்பேட்டைக்கு போகும்போது என்னடா ஒரு ட்ரையான இடத்த எப்படி செட்டியாஸ் சூஸ் பண்ணி, ஏன்னா பெர்மனெண்ட் வாட்டர் பாடி கிடையாது சரிங்களா, ரொம்ப ட்ரையாக இருக்கும், அந்த இடமே ட்ரையாக இருக்கும். எதுக்காக இந்த இடத்துல வந்து செட்டில் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பில்டிங்ஸ் அஃப்கோர்ஸ் எவ்ரி திங் இஸ் அ பலேஷியல் பில்டிங், அதில் டவுட்டே கிடையாது. அதை விட ஒரு முக்கியமானது செட்டிநாடில் நான் என்ன பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது அங்கே பெய்கிற மழை தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்க. நீங்கள் செட்டியார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் நடந்து போவாங்க, முருகனுக்கு பாத யாத்திரை போவாங்க. அஃப்கோர்ஸ் திஸ் கம்யூனிட்டி brought this aspect of பாத யாத்திரை சரிங்களா. 10 மாதம் நல்லா வேலை பார்த்துட்டு ஒரு மாதம் நல்லா நடப்பாங்க. See, they are able to maintain the metabolism of their body. That's something beautiful. So that's very important. They are able to maintain a beautiful water harvesting system in their house. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்கும். கோர்ட்யார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். மழை தண்ணி ஒரு சொட்டு கூட வேஸ்ட்டாக விட மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல நீரின் அருமை தெரிந்ததால் அவங்க அதை செஞ்சாங்க. அதே மாதிரி வாழ்க்கையின் அருமை உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் அடுத்த கால் எடுத்து வைக்க முடியும். இதுதான் முக்கியம். ஸோ பிள்ளைங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்லுவேன்னா, பெற்றோர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்கன்னா தயவு செய்து கஷ்டங்களை சொல்லி கொடுங்க. இதுதான் விஷயம். நான் படிக்கும் பொழுது என்னை என் வாத்தியார் அடிச்சிட்டாருன்னு வீட்டில் வந்து சொன்னேன்னா எங்கள் அம்மா போட்டு அடின்னு அடிப்பாங்க. வாத்தியார் அடிக்கிற அளவுக்கு என்னடா பண்ணேன். இன்றைக்கி ஒரு பிள்ளை வந்து என்னை அந்த டீச்சர் வந்து முறைச்சி பார்த்தாருன்னா அடுத்த நாள் பெற்றவங்க போயிட்டாங்க, இங்கே எப்படி என் பையனை முறைச்சி பார்க்கலாம், எப்படி என் பொண்ணை முறைச்சி பார்க்கலாம். இது ஒரு கொலை முயற்சி, இதனால் மன உளைச்சி என்னென்னமோ பேசிட்டு போகிறாங்க. ஸோ த பாயிண்ட் இஸ் யூ நீட் டு ஹாவ் confidence in the education system. You need to have a confidence in the professors who are teaching that education system. அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம பையன் இப்படி இருக்கான் இல்லை பொண்ணு இப்படி இருக்கான். பையன் பொண்ணு தப்பு செஞ்சுட்டானா தப்புன்னு சொல்லுங்கள், அந்த கட்ஸ் வேணும். ஒத்த பிள்ளைய பிட்டு வச்சுட்டு ஐயோ என் பையன் ஃபீல் பண்ணுவான், வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு தோல்வி தாங்க ஃபஸ்ட்டு வேணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த செட்டிநாடு ஆர்கிடெக்சரை பார்க்கும்பொழுது ஆர்கிடெக்சர் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மனிதர்கள் தனக்கு தேவையான இருப்பிடத்தை வந்து அமைக்கிறாங்க. தி பெஸ்ட் ஆர்கிடெக்ட் இன் த வேர்ல்டு யாருன்னு கேட்டிங்கன்னா தூக்கணாங்குருவி. நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரில. தூக்கணாங்குருவி வந்து அதோட மூக்கை வச்சு அருமையான ஒரு கூடு செய்யும். அந்த கூட்டில் 2 ரூம் செய்யும். இதுதான் முக்கியம். 2 ரூம். ஆண்குருவி தான் பின்னும், பெண் குருவி பின்னாது. 2 ரூம் செஞ்சு அதில் அழகாக ஒரு பெட்டு மாதிரி ஒரு சர்ஃபேஸ் வச்சு அதில் ஒரு சின்ன அந்த விட்டில் பூச்சியை கொண்டு வந்து வைக்கும், வெளிச்சப்பூச்சி. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பெண் குருவியை கூப்பிடும். இது வந்து அந்த வீட்டை பார்க்கும். இதுக்கு பிடிக்கலைன்னா வராது, பிடிச்சிருந்தா அந்த வீட்டில் தங்கும். இந்த குருவி அந்த கூடை பின்னுது பார்த்தீங்களா, பயங்கரமான ஒரு டெக்னாலஜி. அதே மாதிரி அந்த எறும்பு புத்து இருக்கும் இல்லையா, கரையான் புத்து, சரியான ஒரு மெக்கானிசம். இதை நாங்கள் அனலைஸ் பண்ணும்பொழுது நான் பாஷ்லேருந்தும் சரி 2-3 பெரிய ஏசி கம்பெனிஸ்லேருந்து நான் கூப்பிட்டு இதை அனாலிசிஸ் காமிக்கும்போது பார்த்தேன். இது காமிக்கிறேன் அப்படின்னாங்க. சார் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய 2 சேம்பர், ஒரு சேம்பரில் வந்து வெளியே 42 டிகிரி இருந்தாலும் உள்ளே வந்து 28 டிகிரிக்கு மேலே போகவே போகாது. டெம்பரேச்சர் 24 டிகிரி இருக்கும். எந்த ஏர் கண்டிஷன் மெக்கானிசமும் கொடுக்கவே முடியாது. How is it possible? அதுக்கு ஒரு அறிவு தான், எறும்புக்கு ஒரு அறிவு தான், அது தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போது இந்த தனக்கு தேவையான ஒரு இருப்பிடத்தை எப்படி இயற்கை சார்ந்து அமைச்சு கொள்ளுமோ அதுதான் ஆர்கிடெக்சர், வேறு எதுவுமே கிடையாது. இப்போது இந்த வீடு டிசைன் பண்ணாங்க இல்லையா செட்டியாஸ், there is no specific post called architecture in those days. Architecture is a subject that evolved in 1950s. ஆனால் இன்வேரியபிளாக பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து அவ்வளோ அழகாக வீட்டை அமைச்சிருப்பாங்க. சார் நெக்ஸ்ட்டு சார்.
இது ஒரு ஜஸ்ட் ஒரு மாடல்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல நாம் ஏன் இப்படி வீடு கட்டுறோம், அந்த வீடு ஹவுஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஷெல், இட் இஸ் வேர் வி எக்ஸ்போஸ் ஆர் ப்ரைட். நீங்கள் ஹாலுக்கு போனீங்கன்னா வாங்கின மெடல்ஸ், ஃபோட்டோஸ், கீட்டோஸ் எல்லாமே இருக்கும். செட்டியார் வீட்டுக்கெலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 தலைமுறைக்கு உண்டான ஃபோட்டோஸ் அழகாக வச்சுருப்பாங்க. அண்ட் யூ ஆல்சோ ஹாவ் அ திங் கால் படையல் வீடு. படையல் வீடுன்னு ஒரு வீடு இருக்கும், சரிங்களா? அருமையான ஒரு வீடு, அதாவது முன்னோர்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்மளோட கலாச்சாரம் என்ன, அதை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம ஹவுஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் வந்து இந்த விஷயம். இதில் அந்த நேட்டிவ் லாங்குவேஜே இருக்குது. இப்போ நிறைய கல்யாணத்துக்கு போவேன், நிறைய கல்யாணத்தில் இந்த உறுதிமொழி எடுக்கிறாங்க இல்லையா? பையன் வந்து அமெரிக்கா, பொண்ணு யூரோப்பு, ஆனால் அவங்களுக்கு தமிழ் தெரியாது. பார்த்துருக்கீங்களா? தமிழை இங்கிலீஷில் எழுதி வாசிப்பாங்க, இப்போ வாட்ஸ்அப்பில் பண்ணுற மாதிரி. அது தயவு செய்து பண்ணாதீங்க. மொழி தெரியணும். மொழி தெரியலன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சார் நெக்ஸ்ட் சார், இதுதான் விஷயம். ஆர்கிடெக்சரில் நாங்கள் படிக்கக்கூடிய விஷயம். கட்டிடத்தை படிப்போம், கலைகளை படிப்போம், கலாச்சாரத்தை படிப்போம், மொழியை படிப்போம், உணவை படிப்போம். உணவுன்றது எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் பாருங்கள். என்றைக்காவது யோசிச்சிருக்கோம்மா, இட்லியை யார் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பா, அதுக்கு எப்படி உளுந்த இந்த ப்ரொப்போர்ஷனில் எடுத்திருப்பாங்க, எப்படி இட்லி அரிசி எடுத்திருப்பாங்க, எப்படி கலக்குவாங்க. நான் அதை கலந்தேன்னா ஒரு ஸ்மெல்லு, எங்கள் ஆச்சி கலந்தாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது காரணம் கையில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ். இது 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 நீங்கள் இதிலே ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த நயன்தாரா ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க, அவங்க ஒரு குக்காக நடிச்சிருப்பாங்க. See, that is a beautiful chef. If you want to become a chef, that's a different level. How do you make all these things into picture? That's a different level. So doing a chef is also a beautiful course which nobody has taught so far. So நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து பின்னி பிணையிற ஒரு விஷயந்தான் வந்து ஆர்கிடெக்சர். It gives you everything out of it. இதில் நான் ஆர்கிடெக்சர் படிச்சேன்னா, நான் ஒரு ஹாஸ்பிட்டல் டிசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் டாக்டர்ஸோட ஒரு மாதமாவது பேசுவேன். டாக்டர்ஸோட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் வெளியே வரும். இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ கோர்சஸ் that makes to others. இப்போ நான் லாயர் ஆஃபீஸ் டிசைன் பண்ணுறேன்னா, இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃபீஸ் டிசைன் பண்ணுறேன்னா, எனக்கு அவங்களோட வாழ்க்கை வழிமுறைகள் எல்லாமே தெரிஞ்சாகணும். அவங்களோட வேலை முறைகள் தெரிஞ்சாதான் என்னால் ஸ்பேஸை டிசைன் பண்ண முடியும். ஸோ ஐ கேன் ஹாவ் அ காமன் டிசைன் ஃபார் எவ்ரி திங். சார் நெக்ஸ்ட் சார். ஸோ இன்னும் 2 ஸ்லைட் தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் சின்ன டீட்டெயில்ஸ், அவங்களோட முகப்பு வீடு அந்த முகப்பு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒவ்வொரு ரூமு. இதில் என்ன தெரியுங்களா ஒரு பியூட்டி, செட்டியார் கம்யூனிட்டி மட்டும்தான் வந்து இட்டாலியன் மார்பிளாக இருக்கட்டும், இல்லை பெல்ஜியம் கிளாஸாக இருக்கட்டும், பிகாஸ் தே ட்ராவல் அ லாட். தி மூமெண்ட் யூ ட்ராவல் அ லாட், யுவர் நாலேஜ் எக்ஸ்பேன்ஸ், அவ்வளோதான். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, பயணப்படு, வாரத்துக்கு ஒரு நாள் எங்கேயா வெளியே போயிட்டு வா. தட் வில் லேர்ன் யூ. ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் காலம்பர அந்த கிராமத்தில் நாற்று நடுவாங்க. நாற்று நட வச்சுருக்கேன், 5 மணிக்கு எழுப்பி விட்டு போய் நாற்று நட. தட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டஃப். ஹவ் தே டூ இட். அது யாருமே யோசிச்சதில்லை. ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் எப்படி கேப்பு எங்கேயாவது புக்கில் இருக்கா? கிடையாது, எந்த புக்லேயுமே கிடையாது. அப்போ இந்த நாற்றுக்கும் ஒரு கேப் என்னன்னா வந்து, நண்டூர நெல்லுக்கு, வண்டியோட வாழைக்கு, தேரோட தென்னைக்கு, இது வந்து ஒரு பாட்டில் இருக்கு. இதுதான் விஷயம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் தேர். நெக்ஸ்ட் சார். இது அவங்களோட ஒரு டோர். இந்த டோரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோரை பார்க்கும்போதே சொல்லிடலாம் இவங்க வாழ்க்கை எப்படி, இவங்களோட தாட் ப்ராசஸ் ஆஃப் த வேர்ல்டு எப்படி, அந்த பெர்ஸ்பெக்டிவை எப்படி இவங்க யோசித்து வச்சுருக்காங்க அப்படின்றத சொல்லலாம். எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா நாகபந்தம் இருக்கும். நாகபந்தம்ன்றது அந்த லிண்டரில் நாகப்பாம்பு மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். நெக்ஸ்ட் வாங்க. இதுதான் கோர்ட்யார்ட். இப்போது நீங்கள் இதெல்லாம் கேட்கலாம், எதுக்கு சார் இதெல்லாம் படிக்கிறீங்க? நோபடி கேன் பில்ட் தீஸ் ஹவுசஸ். ஏன்னா இது மெயின்டெனன்ஸ்க்கே கிட்டத்தட்ட 15 லட்சம் ஆகும். அன்றைக்கி நான் ஒருத்தட்ட பேசிட்டு இருந்தேன், நண்பர் தான் பேசினேன். எவ்வளோ இது சார்? 15 lakhs ஆகுது சார், பட் இருந்தாலும் நான் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னார். அண்டு லேட்டஸ்ட்டாக ஒரு 5-star ஹோட்டலுக்கு ஒரு வீடை எவாலுவேட் பண்ணி கொடுத்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள். ஸோ இதில் இந்த கோர்ட்யார்டுன்ற ஒரு எலிமெண்ட்டை நான் எடுத்துக்கிட்டு, நெக்ஸ்ட் சார், ஒரு மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் இருக்கும்பொழுது பகலில் லைட்டு போடக்கூடாது, ஃபேன் போடக்கூடாது. இதுதான் வந்து ஒரு பாட்டம் லைன். ஸோ லைட்டு போடாமல், ஃபேன் இல்லாமல் எப்படி வந்து நம்மளோட ஸ்பேசஸை அமைக்கிறது, இதை கற்றுக் கொடுப்போம்.
நிறைய கோர்சஸ் இருக்குது, இது ஒரு கோர்ஸ், அவ்வளோதான். சரிங்களா சார்? நெக்ஸ்ட் சார், திஸ் இஸ் ஹவ் அந்த இயற்கை ஐம்புலன்களோட சேர்ந்து எப்படி நம்ம இருப்பிடத்தை அமைக்கிறோம், இதுதான் விஷயம். ஸோ நீங்கள் எந்த கோர்சஸ் எடுத்தாலும் நோ இஷ்யூஸ். அந்த கோர்சஸில் ஃபஸ்ட்டு 3 மார்க்கோ இல்லை 5 மார்க்குள்ளே வந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். யூனிவர்சிட்டி இஸ் டிஃப்ரெண்ட், கோர்சஸ் டிஃப்ரெண்ட். இந்த கோர்ஸ் எடுத்தால் தான் நம்ம முன்னேறுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இதோட ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன வேணால் படிங்க, எங்கே வேணால் போய் படிங்க, தயவு செய்து மாதத்துக்கு ஒரு தடவையாவது தமிழ் படிங்க. ஏன்னா தமிழில் இருக்கக்கூடிய அறிவியல், தமிழ் என்பது ஒரு அறிவியல், அது உங்களுக்கு என்னைக்கு புரியுதோ அன்றைக்கி தான் அந்த கர்வம் இருக்கும். 2வது, தயவு உங்கள் உயிருக்கு ஒரு ஊதியம் வச்சான் வள்ளுவன், ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. உயிருக்கு என்ன சம்பளம்னா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். கையில் எவ்வளோ காசு இருந்தாலும் ஒரு 10% கொடுங்க. ஒன்றும் காசு கொடுக்க முடியும்னா கல்வியை கொடுங்க. இன்றைக்கி இந்த ப்ரொஃபஸராக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை என் குழந்தைங்களுக்கு சொல்லுவேன், அவ்வளோதான். இதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தியும் நன்றியும் தரும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் வேணால் எடுக்கலாம், எடுத்து நல்லா படிங்க, நல்லபடியாக வரணும். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். என்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் ஆஸ்க் த்ரூ யுவர் மெம்பர் டு மீ. என்னால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு உங்களோட கேள்விகளுக்கு பதில் அளிக்க இது பண்ணுறேன். சப்போஸ் என்னால் பதில் கொடுக்க முடியலன்னா இவர்கிட்ட போங்க, பதில் கண்டிப்பாக இருக்குன்றதை சொல்லுவேன். சரிங்களா? ஸோ இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த நகரத்தார் சபைக்கு திருப்பி ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம்.